TN07. அதுவும் திருவான்மியூர் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ விஜய் எங்க நிக்க போறாரு? சோழிங்கநல்லூர் தொகுதி. புள்ள விஜயகாந்த் இருக்கான்ல, புள்ள விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஹீரோயினோட ஒரு சாங்கு, ஒரு ஐட்டம் சாங். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட ஒரு சாங், ஒரு ஐட்டம் சாங். இப்ப சமீப காலமா யாருன்னா காமெடி பண்ணணும்னா எங்க போறாங்க சொல்லு? நீங்க சொல்லுங்க மக்கள். காமெடி பண்ணணும் நானு எல்லாருமே எங்க தெரியுமா போயிடுறாங்க? மெட்ரோ ஸ்டேஷன் போயிடுறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன். ஆமாங்க, நானும் பார்த்தேங்க. இந்தியன் டூல என்னன்னா அந்த பேட்டரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே படிக்கட்டுன்னு பாக்குறது இல்ல, எஸ்கலேட்டர்னும் பாக்குறது இல்ல, ட்ரெயினும் பாக்குறது இல்ல, ஓடுறது. பிரசாந்தோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து இவருக்காகவே செட் பண்ணி வச்சிருக்காங்களா அதுல? ஆமா, பின்ன ஹீரோயின் வேணும்ல. லவ்வும் காட்டுல ஒன்னும் காட்டு எடுத்த உடனே அந்த பொண்ணை வந்து கிஸ் அடிக்கிறாரு. ஸ்பார்க் டியூட் சாங். லாஸ்ட்ல என்ன பண்ண போற? என்ன பண்ணா? பையனும் ஒன்னு நீ கொல்லுவ, இல்ல பையனும் நீயும் சேர்ந்து மோகனை கொல்லுவ, இல்லன்னா பையன் உன்ன கொல்லுவான். ஆனா இதுல மோகனை யாருமே கொல்லவே இல்லையே. மோகனை தான் லாஸ்ட்ல எப்படி விளாண்டுருந்தாங்க. என்ன அது? அவன் எவ்வளவு பெரிய டான்ன்றீங்க, எவ்வளவு பெரிய ரவுடின்றீங்க, என்னமோ சேப்பாக் ஸ்டேடியத்துல மோகனை வச்சுக்கின்னு. சண்டேல ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, அது நோட் பண்ணலையா? சண்டே வா, இன்னைக்கு சாட்டர்டே ஆச்சு. அந்த மாதிரி கோர்ட்டு காமெடி பண்ணது கூடாது சண்டேல. சரி சொல்லு. அதாவது சண்டை ஃபைட்ல சொல்றாப்ல, நீ உடனே அதை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கான். யார் ஃபேனு? தலை ஃபேன் ஒன்று தலையில் அடிக்கணுமா? அதாவது இப்ப நம்ம சுமார் ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி போறோம். 31 வருஷத்துக்கு டைம் டிராவலிங். அவங்க இப்போ ஒன்று சொல்லிட்டேன் நான், நீங்க ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். கோட்டு படம் டைம் டிராவலிங் படம்னு சொன்னீங்களே, ஆனா டைம் டிராவலிங் கான்செப்டே கோட்டு படத்துல வரலையேன்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, ஆனா அங்கதான் நாங்க வச்சிருக்கிறோம் ஒரு ட்விஸ்ட். அதேதான். எஸ், ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் டைம் டிராவலிங் கான்செப்ட் தான். அப்சல்யூட்லி. ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போனோம்னா அது வந்து 1993. அப்போ வந்து விஜய் சாரோட அப்பாவும் அம்மாவும் ஒரு கதையை விஜய் சாருக்காக எழுதுறாங்க. அப்பவே எழுதுறாங்க. அந்த கதை தான் கோட். அந்த கதை அப்ப எழுதின கதையை விஜய் சாரை வச்சு எடுக்க முடியல. ஏன்னா டிஏஜிங் கான்செப்ட் அப்படின்லாம் பார்க்கும்போது விஜய் சாருக்கு அப்பவே 19 வயசு தான். 19 வயசுல இவருக்கும் ஒரு பையன், அந்த பையனை டிஏஜிங் கான்செப்ட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால அப்ரப்டா அப்படியே கட் பண்ணிட்டு அந்த டெக்னிக்லாம் வரல. டெக்னிக்லாம் இல்ல, இருந்தாலும் டியூவல் ரோல் கொடுப்போம்ல நாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை வச்சு எடுக்கலன்னா என்ன, தளபதி பெயர் கொண்ட காந்த் பேர் வச்சு எடுப்போம். தளபதி பேர் கொண்ட காந்த் பேர். ஆமா, அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் விஜயகாந்த் வந்து படத்துக்குள்ள தூக்கி வராங்க. ஆமா, கேப்டனை வச்சு எடுத்த படம் தான் பாத்தீங்கன்னா ராஜதுரை. சோ கோட்டு படத்துல டைம் டிராவலிங் கான்செப்ட் இல்லையேன்ட்டு யாரும் கேட்காதீங்க. இப்பதான் தெரிஞ்சு போச்சு. ஆமா, 31 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவலிங் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே, சூப்பருங்க. இப்ப அந்த ராஜதுரையோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், ஸ்ட்ரிக்டான எஸ்பி. ஓகே, அந்த ஸ்ட்ரிக்டான எஸ்பிக்கு அந்த தமிழ்நாட்டு முழுக்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ரவுடி யாருன்னு பார்த்தோன்னா மாயாண்டினா நம்ம ஆனந்தராஜ். சரி, அவரை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸா விஜயகாந்த் சாரை அனுப்புறாங்க. சரி, விஜயகாந்த் சாரும் போறாரு. அப்போ வந்து போயிட்டு ஒரு ஆக்ஷன் நடத்தி மாயாண்டியை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. ஆமா, ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லாதனால ஆனந்தராஜ் சாரை விடுதலை பண்றாங்க. அப்போ வெளியில வர ஆனந்தராஜ் சாரு, டேய் விஜயகாந்த், என்னையே இப்படி பண்ணிட்டல, உன்னை நான் பழி வாங்குவேன், ஆனா ரத்தம் வராது, நீ கத்த மாட்ட, ஆனா நெஞ்சில வெடிச்சு வெடிச்சு சாவடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. நெஞ்ச பிரஷர்லாம் ஏத்துவோம் நாங்க, பிரஷர்லாம் ஏத்து உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பையனை கடத்திடுறாங்க. அப்ப என்ன சொல்லி கடத்தின்னு இருக்காங்கன்னா, பொம்மையை காட்டி விஜயகாந்த் சார் பையனை தூக்கின்னு போயிடுறாங்க. விஜயகாந்த் சார் பையனை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆனந்தராஜ் வளர்க்குறாரு. இப்ப பார்த்தா கோட்டு மாதிரியே இருக்கா? அப்படியே இருக்குதுங்க. அதுதான் டைம் டிராவலிங். ஆமா, ஆனந்தராஜ் சார் வளர்த்து என்ன செய்யறாருன்னா, அந்த விஜய் விஜய் கிடையாது, அந்த தளபதி பேர் கொண்ட காந்த, இந்த தளபதி பேர் கொண்ட காந்த் போலீஸ் ஆபீசர் இருக்காருல்ல, அவருக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. பழி வாங்குறாரு. இப்போ அந்த ஆனந்தராஜோட பையன் விஜயகாந்த் வந்து நம்ம எஸ்பி விஜயகாந்த் சார பழி வாங்குறாரா, இல்ல இந்த 2 பேர் சேர்ந்து ஆனந்தராஜ பழி வாங்கினாங்களான்றது தான் அந்த கோட்டோட கதை.
அந்த கோட்டோட அந்த ராஜதுரையோட கதை. அதான் சொல்லிட்டீங்களே கோட்டு, நான் பண்ண இதுல சஸ்பென்ஸ் வர. சோ அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா லாஸ்ட்ல வந்து அப்பா விஜயகாந்தும் பையன் விஜயகாந்தும் சேர்ந்துருவாங்க. அப்ப அப்பா விஜயகாந்த் வந்து சொல்றாரு, டேய் பையன் விஜயகாந்த் ஆனந்த்ராஜ் நல்லவன் இல்லடா அப்படி இப்படி. நான் உன்ன பையன் விஜயகாந்துக்கும் தெரிய வந்தது, ஆனந்த்ராஜ் கெட்டவன் அப்படி இப்படின்னு தெரிய வந்தனால விட்டுறாரு. லாஸ்ட்ல 2 பேரும் சேர்ந்து ஆனந்த்ராஜா காலி பண்றாங்க. அதுல வந்து திருந்திடுவா இல்ல திருந்த மாட்டாங்க? இதுல திருந்த மாட்டாங்க. ஏன்னா டைம் டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே எடுக்க கூடாது. எடுத்தா நீங்க வந்து அப்படியே கம்ப்ளீட் ராஜதுரை. இப்ப மட்டும் என்ன அது இப்போ திருந்தல இல்லாம விஜய் திருந்தல. சோ அதெல்லாம் கேள்வி கேட்க. இதுல இப்ப இந்த 2 படத்துக்கு ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, ஒற்றுமை நிறைய இருக்கு. சோ கான்செப்ட், மெயின் கான்செப்டே சுட்டது ஃப்ரம் ராஜதுரை. நீங்க கேட்பீங்க இது பேரு சுட்டதா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா நானே சொல்றேன், எஸ் அப்கோர்ஸ் இது சுட்டது கிடையாது. அந்த படத்தை எடுத்தது யாரு? எஸ்.ஏ. சந்திரசேகர். யார் அவரு? விஜய் அவங்க அப்பா. அப்புறமா எப்படியா சுட்டதுன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆமா, சொந்த கம்பெனி. நிறைய பேர் வந்து அது வந்து ராஜதுரையோட ரீமேக்னு சொல்றீங்களே தவிர்த்து அந்த படத்தை எடுத்தவர் யாரு அதுக்குள்ள நீங்க போல. சரி, அதை எடுத்தவர் விஜய் சாரோட அப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா மத்தவங்க தான் கேஸ் போடுவான். இப்ப கேஸ் போட முடியாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த கதையை எழுதுந்து யாரு? கதை எழுதுந்து யாருங்க? விஜய் சாரோட அம்மா ஃபேமிலி சோபா சந்திரசேகர். ஓ, அப்ப குடும்ப படங்க அது. ஒரு ஃபேமிலி படம். சோ அந்த படத்தை ரீடேக் பண்றதுக்கோ ரீமேக் பண்றதுக்கோ கம்ப்ளீட் உரிமை இவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க எவனுக்கு கேட்சே போட முடியாது. இத போய் நீங்க என்னையா காப்பின்னு சொல்லிருக்கீங்க? காப்பிலாம் இல்லங்க, ஓன் படங்க, ஓன் ப்ரொடக்ஷன்ங்க. ஓன் ப்ரொடக்ஷன் தான். சோ அதுல வந்து எந்த இதுவும் இல்ல. சோ வெங்கட் பிரபு வந்து அப்புறமா போய் எஸ்எஸ்சி கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ விஜய் சார் வந்து இப்ப கொடி ஏத்தும் போது அவங்க அப்பாவை கூப்பிட்டாருல்ல. ஆமா, அது இதுதான் இருக்கும். எனக்கு என்னமோ அதுதான் யோசிக்கிறேன். அவங்க அப்பா போய் கேஸ் போட்டுரும். ஆமா, இவரை கூப்பிடாம இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா எஸ்எஸ்சி உடனே என்ன பண்ணிருப்பாரு, என் படத்தையே நீங்க ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு நான் பிரச்சனை பண்ணுவேன் உள்ள வந்திருப்பாரு. இவ்வளவு கேவலமான நீங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேய் எப்படியோ அந்த படத்தை தான் எடுத்து வச்சிருக்கோம், நம்ம அப்பாவை நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுலாம், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் தான் கூப்பிட்டீங்களான்ட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா அங்கிருந்து ராஜதுரையில இருந்து தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் புள்ள விஜயகாந்த் இருக்கான்ல, புள்ள விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஹீரோயினோட ஒரு சாங், ஒரு ஐட்டம் சாங். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட ஒரு சாங், ஒரு ஐட்டம் சாங். அந்த ஐட்டம் சாங்ல வந்து பானுப்பிரியாவா அவங்க? பானுப்பிரியா வரும். அந்த காலத்துல ஃபேமஸ். அந்த காலத்துல ஃபேமஸ். இந்த ஐட்டம் சாங்ல யார் வரா? த்ரிஷா. இந்த காலத்துல த்ரிஷா வராங்க. சோ எல்லாமே அப்படியே தான் போகுது. அங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த அப்பா விஜயகாந்த் இருக்காருல்ல, அவரு அவங்க வைஃப் பசங்களோட பாசமா இருந்த மாதிரி ஒரு பாட்டு. இங்கேயும் பார்த்தனா இந்த அப்பா விஜயகாந்த் வைஃப் ஸ்னேகா பசங்களோட பாசமா இருந்த பாட்டு. ஆனா ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அது லோக்கல் தமிழ்நாட்டுல அந்த பாட்டு பாடுவாங்க, இது தாய்லாந்துல ஒரு பாட்டு பாடுறாங்க. அங்க குழந்தை எப்படி கடத்துறாங்கன்னா, அம்மா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வர போகும்போது இங்க பொம்மையை காட்டி குழந்தைய கடத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த வழி கூட விடல. ஏன்னா இங்க குழந்தை பிறக்கும் போது எடுத்துட்டு போயிடுவாங்க. பிறந்த குழந்தை எடுத்துன்னு போலப்பா. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் சாரே யோசிச்சிருக்காரு போல, டேய் இப்போ நீ காணாம போனுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு. உன்ன ஒரு நம்ம பக்கத்து ஊருக்கு போனாலே பையனை அப்படி விட்டு போவோமா? ஒரு 5 வயசு பையனை, 4 வயசு 5 வயசு பையனை விட்டு போவியா நீ? போக மாட்டான். இது தாய்லாந்து பாச தெரியாத ஊரு. இவரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வேற யாரு? இவர் கோட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இவர் என்ன பண்றாருன்னா, பையனை தம்பி சரி இங்க உட்காந்துக்கிறியா அப்படின்ட்டு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு காணும். திருப்பி திடீர்னு போற எங்கேயும் எரியுது. ஸோ அப்படியேதான் அந்த கதையை அப்படியே எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சீன் வரும், ஆனந்த்ராஜ் வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து சொல்லுவாரு, இது யாருன்னு நினைச்சு தெரியல, உன் பையன்டா, அவனை வச்சு நான் பழி வாங்கண்டா. அந்த சீன் வேணா போடுறேன் பாருங்க. எஸ்பி சார், பையன் யாருன்னு தெரியுதா? பல வருஷங்களுக்கு முன்னால நான் உனக்கு சேலஞ்சு பண்ணேன். என்னன்னு? கையில கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், உன்னை துடிக்க வைப்பேன்னு. அதை நிறைவேற்றுறதுக்காக 3 வயசுல நான் உன் புள்ளைய கடத்திட்டேன். ஆனா அப்படியே நீங்க கோட்ல பாக்கலாம், அதே சீன் தான் வரும். ஆனா இதுல மோகன் சிரிச்சினே பேசுறாரு. அந்த உருவம் படத்துல, பேய் படத்துல வருவாங்க, அதே மாதிரி தான் சிரிக்கிறாரு. சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ராஜதுரையில இருந்து எடுத்து எல்லாத்தையும் கிண்டி இதுல போட்டிருக்காங்க. பட் அட்லாஸ்ட் பார்த்தனா ராஜதுரை இஸ் பெஸ்டா கோட் இஸ் பெஸ்டானும் போது ராஜதுரை இஸ் பெஸ்ட். ஆமா, அவங்க அப்பா ஜெயிச்சிட்டாருங்க, அப்பா வெற்றி பெற்றார். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்டை கிளீனா காட்டியிருப்பாங்க, அப்புறமா அவங்க பிரியறத காட்டியிருப்பாங்க, அப்புறமா அந்த பையன் வருகிற பாசத்தை காட்டியிருப்பாங்க, லாஸ்ட்ல ஒன்னா சேர்ற பாசத்தை காட்டியிருப்பாங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மெயின் கதையே ஒன்னா சேர்றது தான். ஏன்னா எந்த காலத்துலயுமே வந்து பையன் அப்பாவை எதிர்ப்பானா, அப்பா பையனை எதிர்ப்பானா, அது நம்ம இண்டஸ்ட்ரி ஏத்துக்காது. பட் இந்த கோட்ல என்னன்னா, அப்பா பையனை லாஸ்ட்ல சாவச்சிடுறாரு. ஏன்னா பையன் அந்த மாதிரி மென்டல் கபோதையா இருந்துருக்கு.
எப்படி மென்டல் ஆமா ஆன்ஸ் வச்சுக்கணும் வாயில மோகன் தான் வளர்த்தாரு என்ன மோகன் தான் வளர்த்தாரு என்ன மோகன் தான் அப்பா ஏண்டா நீ வந்து மோகன் தான் வளர்த்தாரு மோகன் தான் அப்பான்ற உங்க அப்பா விஜய் என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரியாது சரி உங்க அம்மா ஸ்னேகா என்ன பண்ணிச்சு உன்னு உனக்கு தெரியாது சரி உன் தங்கச்சியாச்சு என்ன பண்ணிச்சுன்னா உனக்கு தெரியாது அதுதான் சின்ன வயசுல பயத்தை மட்டுமே காட்டியிருக்காங்க பயத்தை காட்டினா மாறிடுமா எனக்கு புரியலங்க எனக்கு அது புரியல அந்த லாஜிக் சுத்தமா இடிச்சு போச்சுன்னு சொல்லலாம் ஸோ படத்துல இப்ப கோட்டுக்குள்ள வந்துடலாமா கோட்டுக்குள்ள போயிடலாம் எனக்கு ஓப்பனிங்ல இருந்து சொல்லுங்க அது ஓப்பனிங் ஓப்பனிங் என்னங்க ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு இப்ப சொல்லலாம்ல கதை பல லட்சம் பேரு போன்லயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சின்ன சீனா பல லட்சம் பேர் கதையை பார்த்துட்டாங்க பல லட்சம் பேருக்கு கதை தெரிஞ்சிருக்கும் ஸோ லைட்டா போறது ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது கோட்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெயின் இவங்க கென்யாக்கு போறாங்க இவங்க கோட்டுன்றாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றாங்க சாட்ஸ்ன்றாங்க அங்க ஒரு ஆணியம் புடுங்கின மாதிரி நம்மளுக்கு தெரியல என்னமோ போறீங்க ட்ரெயின்ல வந்து யுரேனியம்ன்றீங்க அப்போ விஜயகாந்த் சாரை காட்டுறீங்க விஜயகாந்த் சாரை வந்து இந்த படத்துல காட்டுறீங்கன்னு ஒண்ணு நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம்னா அவர் மேல இருக்கிற பாசத்துல காட்டுறீங்கன்னு கிடையாது பட் அப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வருது அவர் படத்தை எடுத்து போட்டனால அவரை காட்டுறீங்க இன்னொன்னு சொல்றாங்கன்னா அடுத்த விஜயகாந்த் இவர் தானா புரிதுங்களா நான் சொல்றது மூஞ்சி கிழிக்கிறாரு பாருங்க அடுத்த விஜயகாந்த் நான் அந்த விஜயகாந்தா வந்திருக்கேன் இப்போ இல்ல அப்படி அந்த கதைப்படி வச்சாலும் இது அவங்களே வந்து ஏத்துக்கிறாங்க ராஜதுரையோட காப்பி தாங்க இது அதனாலதான் விஜயகாந்த் ரோல் எடுத்து போட்டுக்க தேவையில்லைங்க இல்லங்க நாளைக்கு பிரேமலதா வந்து கேட்க மாட்டாங்களா இது என் புருஷன் விஜயகாந்த் என் புருஷன் விஜயகாந்த் நடிச்ச படம்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்ப கேட்க முடியாதுல்ல ஏன்னா விஜயகாந்த் சார் உள்ள போட்டிருக்கோம் ஏஐ டெக்னாலஜில ஒரு பந்தா இதுதான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க சோ கென்யால வந்து அந்த ஆக்சிடென்ட் இல்ல இவங்க மிஷின் அந்த மிஷினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன மிஷினுங்க அது புரியல மிஷின் வாஷிங் மிஷின்லாம் இல்ல அது என்ன மிஷின் அது வந்து டெரரிசம் இது பண்றது பிரசாந்த் உடம்பு பாத்தீங்க எப்படி ஓடுறாரு இல்ல அந்த மிஷினை பார்த்தாலே தெரியும் இந்த 3 hour வந்து நம்ம இந்த படத்துல உட்கார முடியுமா முடியாதான்ட்டு கன்ஃபார்ம் அந்த மிஷினே வந்து கேவலமான மிஷினா இருக்கு பீஸ்ட் மிஷினே நல்லா இருக்கும் போல அது அவ்வளவு கேவலமா எடுத்திருக்காங்க சரின்ட்டு மோகன் ஃபேமிலி அங்கே டேமேஜ் ஆகிடுதுப்பா மோகன் ஃபேமிலி டேமேஜ் ஆகிடுது நெக்ஸ்ட் மிஷின் வந்து இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோன்னா தாய்லாந்து போகிறாங்க அதுவும் ஃபேமிலியோட போகிறாங்க அதுவும் ப்ரெக்னென்ட் லேடி டெலிவரியோட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரெக்னென்ட் லேடியை வந்து ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் அதுவும் டெலிவரி டைமில் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடியை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி தாய்லாண்டில் இவங்க போயிட்டு இன்னும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து சேசிங் நடக்குது ஸ்னேகாவை வந்து என்னமோ 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி இழுத்துன்னு ஓடுன்னு இருப்பாரு அது எப்படி ஓடுறாங்க அங்க இதெல்லாம் ஃபுட்டு கிட்ட என்ன டயட் என்ன கொடுத்துருக்காங்களா வயிறை புச்சின்னு தான் ஓடுறாங்க இருந்தாலும் ஓடுறாங்க வயிற்றுக்குள்ள என்ன பணமாங்க அது ஆமா செத்துக்கின்னு ஓடுறாரு இவரும் கூச்ச நாசம் இல்லாம கூட்டுன்னு ஓடுறாரு இதுல கோட்டுன்றாங்க அதுதான் கோட்டு ஆமா கூட்டுன்னு ஓடுறாரு அப்புறமா பாத்தீங்கன்னா சரி சண்டை முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பார்க்க போகும்போது பையனை விட்டு போயிடுறாரு பையனை தூக்கின்னு போயிட்டாங்க பையன் செத்துதான் ஒரு சீன் வந்துருது அப்புறமா சோகமா பிரிஞ்சு வராங்க சோகமா பிரிஞ்சு வந்த உடனே இவர் வந்து நான் இனிமேட்டு என் பையனே எழுந்துட்டேன் அப்படின்னு ஸ்னேகாவும் இவங்களும் பிரிஞ்சு வாழ்றாங்க உடனே வந்து இவர் பார்த்தோன்னா ஏர்போர்ட்ல வந்து ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸரா வேலை செய்யறாரு ஆமா அப்புறமா 2024 வராங்க 2024 வந்த உடனே பார்த்தோன்னா ரஷ்யால ஒரு மிஷின் இருக்கு அது எந்த மிஷின் தான் தெரியல ஆனா எதுக்கு என்ன மிஷினுக்கு போறாங்க தாய்லாந்துக்கு என்ன மிஷினுக்கு போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இதுக்கு என்ன மிஷின் இது ரஷ்யாக்கு என்ன மிஷின்னு நம்மளுக்கு தெரியாது ஏதோ போறாங்க அவங்க பையனுக்கு இன்ட்ரடக்ஷன் சீன் காட்டணுமா அதுக்காக அதனால நான் ரஷ்யாவுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறேன்றாரு அங்க வந்து ஒரு சண்டை நடக்குது அங்க வந்து பையனை பாக்குறாரு பையனும் இவரும் ஒண்ணு சேர்றாங்க பையன் வந்து உள்ள வரான் பையன் உள்ள வந்த உடனே சில பல பிரச்சனைகள் நடக்குது சில பேர் கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்பட்டதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க லாஸ்ட்ல வந்து பையன் தான் காரணம்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இன்டர்வெல்லே வந்துருது இன்டர்வல் வரட்டும் எனக்கு இதுல ஒரு விஷயம் அந்த பொண்ணு பிரசாந்தோட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து இவருக்காகவே செட் பண்ணி வச்சிருக்காங்களா அதுல ஆமா பின்ன ஹீரோயின் வேணும்ல லவ்வும் காட்டுல ஒன்னும் காட்டு எடுத்த உடனே அந்த பொண்ணை வந்து கிஸ் அடிக்கிறாரு ஸ்பார்க் டியூட் சாங் வரணும் என்ன அநியாயமா இருக்குது இது என்ன அந்த பொண்ணு எதுக்கு கூட்டு வந்தீங்க நீ இதுதான் கூட்டு வந்தீங்க சாவத்துடா லாஸ்ட்ல இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா இன்டர்வெல்லே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டீங்க இன்டர்வெல்லே பையன் தான் கொலை பண்றான்ற அளவுக்கு ரிவீல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா நாங்க என்னத்த படத்தை பாக்குறது அதுதான் தெரிஞ்சு லாஸ்ட்ல என்ன பண்ண போற என்ன பண்ணா பையனும் ஒண்ணு நீ கொல்லுவ இல்ல பையனும் நீயும் சேர்ந்து மோகனை கொல்லுவ இல்லன்னா பையன் உன்னை கொல்லுவான் ஆனா இதுல மோகனை யாருமே கொல்லவே இல்லையே மோகனை தான் லாஸ்ட்ல எப்படி விளாண்டுருந்தாங்க என்னையா அது அவன் எவ்வளவு பெரிய டான்ன்றீங்க எவ்வளவு பெரிய ரவுடின்றீங்க என்னமோ சேப்பாக் ஸ்டேடியத்துல மோகனை வச்சுக்கின்னு ஹேய்ன்றீங்க அப்ப ரவுடிக்குன்ற ஒரு பில்டப்பே இல்லாம போச்சையா படம் எப்படி ஒட்டும் ஸோ இன்டர்வெலுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே ரிவால்வ் காட்டி கொடுத்தது மிகப்பெரிய தப்பு
மிகப்பெரிய தப்பு. இன்டர்வெலுக்கு அப்புறமா எடுத்துன்னு போறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அந்த சின்ன விஜய் இருக்காருல்ல, ஃபாரின்ல வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டுல எல்லா அட்ரஸும் தெரியுதுப்பா. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த எனக்கே பாதி ஊர் தெரியாது. காந்தி மண்டபத்துல இருந்து கத்திப்பாரா கரெக்டா வராருங்க. அது என்ன ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா எங்கெங்க போறாருங்க. சேப்பாக் ஸ்டேடியத்துல வந்து எங்க போனா எங்க வரோம், எங்க பாம போட்டா எங்க தூக்கின்னு வந்து இடலாம் எல்லாமே தெரிஞ்சிருது. எல்லாமே தெரிஞ்சிச்சு. சோ அவர் வந்து அதே மாதிரி ஸ்லாங் எல்லாம் பார்த்தோன்னா கம்ப்ளீட். அதாவது யூஎஸ் எந்த ஊர் வந்து தாய்லாந்துல இருந்தா. தாய்லாந்து பாஷை, தாய்லாந்துல ரஷ்யான்றாரு. ஆனா தமிழ் ஸ்லாங் நல்லா பேச. சரி பேசிட்டு போ, தாய்மொழி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி. ஸோ லாஸ்ட்ல வந்து இந்த விஜய் அப்பா விஜயோட சேர்ந்தாரா, இல்ல சின்ன விஜயும் அப்பா விஜயும் சேர்ந்து மோகனை எதிர்த்தாங்களா அப்படின்றதுதான் கதை. இதுல வந்து வட்டமான ட்விஸ்ட் தெரியுமா, இந்த பிரபுதேவா ட்விஸ்ட். பிரபுதேவாவுக்கும் மோகனுக்கும் என்ன பாண்டிங்னு தெரியல. அத காட்டல. நீங்க ஒண்ணு பிரபுதேவா மோகனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியோ, இல்ல மோகன் பிரபுதேவாக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியோ, ஏதோ அவங்களுக்குள்ள கர்ம ட்விஸ்ட். அது ஒரு அதுக்கு லாஸ்ட்ல தான் பணம் நீ அனுப்பி வைன்றாங்க பத்தியா. பட் அதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? லாஜிக்கே இல்லாம நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல மோட்டார் பைக்ல வராங்க பாருங்க ஸ்டேஜ் அந்த ஷெட் மேல. இல்ல இப்ப நீ சொன்னனால நான் வந்து இந்த பாயிண்ட நோட் பண்றேன். இல்ல இப்ப சமீப காலமா யாருன்னா காமெடி பண்ணணும்னா எங்க போறாங்க சொல்லு? எங்கன்னா நீங்க சொல்லுங்க மக்கள். காமெடி பண்ணணும். நானு எல்லாருமே எங்க தெரியுமா போயிடுறாங்க? மெட்ரோ ஸ்டேஷன் போயிடுறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன். ஆமாங்க, நானும் பார்த்தேங்க இந்தியன் டூல. என்னன்னா அந்த பேட்டரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே படிக்கட்டுன்னு பாக்குறது இல்ல, எஸ்கலேட்டர்னும் பாக்குறது இல்ல, ட்ரெயினும் பாக்குறது இல்ல, ஓடுறது. இங்க என்னன்னா கோட்டு படத்துல பைக் பாத்துங்க, பைக்க போட்டுக்கின்னு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போறாப்புல, படிக்கட்டுல போறாரு, எஸ்கலேட்டர்ல போறாரு, ட்ரெயினுக்குள்ள போறாரு, ட்ரெயின் ட்ராக்குக்குள்ள போறாரு, அண்டர் கிரவுண்ட்ல போறாரு, ட்ரெயினை உடைச்சுக்கிட்டு உள்ளே போறாரு. அங்க போலீஸே இல்லையாங்க. தெரியல, எனக்கு தெரியல. ஒரே ஒரு போலீஸ் வந்துட்டு போறாரு. இதுக்கு வராரு வேடிக்கை பார்க்க. இல்ல எனக்கு தெரியல. மெட்ரோ ஸ்டேஷன் என்ன உங்களுக்கு காமெடி ஸ்பாட் ஆயிடுச்சு? அது இல்ல காமெடி பார்க் ஆயிடுச்சு? அது ஆவுன்னே எல்லாரும் போய் மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் சண்டையை போட்டுருக்கீங்க. வேற இடம் சங்கர் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டது மிஸ்டர் சங்கர். வேற இடம் கிடைக்கல எங்கேயுமே உங்களுக்கு. வேற இடமே கிடைக்கல. ஏய் மெட்ரோ ட்ரெயின் கண்ணாடியே வச்சிங்கன்னா உள்ள போறாரு. இவர் வேற நீங்க பேருக்கு வந்து அது ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக் அது? என்னது? A lion is always a lion. சரி, லைன் தான். ஆமா, நாங்க டைகரான்னு சொன்னோம். இல்ல புலின்னு சொல்லுங்க. இல்லையா பஞ்ச் டைலாக்? இதெல்லாம் பஞ்ச் டைலாக். அதெல்லாம் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்னு சொல்றீங்களே, அந்த லயனுக்கு ஏத்த அளவு சண்டை போட்டுச்சா? புள்ளைகிட்ட அடி வாங்கினேன். அங்க என்னன்னா ஜெயராமா ஜெயராம் அவரு சாவச்சிட்டீங்க ட்ரெயின்ல. எதுக்கு சாவச்சிட்டீங்க தெரியல. அவரு சாவடிக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்கு? ஏதோ சீக்ரெட் இருக்கான். அவர் வந்து பல சீக்ரெட் சொல்லி அது யூரோப் பத்தி சீக்ரெட் எல்லாம் வச்சுன்னு இருக்காராம்ப்பா. பிரபுதேவா சீக்ரெட், அந்த சீக்ரெட், எல்லா சீக்ரெட்டும் இருக்கான். கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சண்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, கொலை பண்றீங்க. பட் கோட் என்ன பண்ணாருங்க? சரி எனக்கு ஒண்ணு சொல்லு. கோட்டுன்னு அவருக்கு பேர் வச்சிங்களே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு, அதுக்கு வர்த்தா ஒரு இன்சிடென்ட் விஜய் பண்ணாராங்க. அந்த ட்ரெயின்ல வந்து அப்படி கயிறு கட்டின்னு தொங்குனாரு. சரி, இதுல அல்டிமேட்டே இன்னொரு சீன் இருக்கு. நான் அதை சொல்லிடுறேன். ஒரு மிஷன் ஒண்ணு பண்றாங்க. அப்ப ஸ்னேகா போன் பண்ணுது. தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சக்கரை இது தொங்கின்னு இருக்காது. இது காமெடிங்க. அது இல்ல, இது கொஞ்சமாச்சு மக்களே ஒரு ஒரு டெரிஃபிக்கா ஏதோ ஒரு மிஷன் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல தொங்கின்னு இருக்காங்க. அதெல்லாம் படத்துல பார்க்கும்போது, ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நாங்க என்னமோ பெரிய கதை இருக்குடான்னு நினைச்சா, உக்காந்து தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சக்கரை இருக்காடான்னு கேட்டு காமெடி பண்ணிருக்கீங்க. இவர் என்ன மிஷினை நிகழ்த்திட்டாரு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ கம்ப்ளீட்டா இதை வந்து எங்க 2 நாள் ஃபேன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஃபேன்ஸ்க்கு இட்ஸ் a festive treat. எஸ், ஓகே, அக்ரி. நீங்க ஒன்னும் இல்லை, யூடியூப்ல போய் ராஜதுரைன்னு படத்தை போட்டு பாருங்க. கீழே போய் பாத்தீங்கன்னா கோட்டு படத்தை பார்த்த எல்லாருமே இப்ப அங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அசம்பிள் ஆயிருப்பாங்க அங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, அட பாவீங்களா இங்கதான் காப்பி வச்சு இதை எடுத்திருக்கீங்களாடா. அதே மாதிரி லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ். இந்த படம் என்னன்னா 3 hour போகுது. இப்போ ஜெயிலர் படத்துல பார்த்தனா, ஆமா ஜெயிலர் படத்துல பார்த்தனா படம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தனா, டைகர் கா மியூசிக் போடுவாங்க அப்படின்னு ரஜினி அந்த ஸ்லோ மோல காட்டணும்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹைப் ஆவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்னு அஜித் டைலாக், இல்லைன்னா படையப்பா மியூசிக், இல்லைன்னா லாஸ்ட்லம்மா நீ யார் ஃபேன்மா அடைய மங்கா. அது அஜித்தோட ரசிகர்கள் எல்லாம் வலிக்கிறாங்க. அரசியல் வந்துட்டார்ல, எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ரஜினி ஃபேன்ஸ், விஜய், அஜித் ஃபேன்ஸ், அப்புறமா எஸ்கே ஃபேன்ஸ். எனக்கு ஒண்ணு தெரியல எப்பா, எனக்கு இல்ல எதுக்கே அது நான் அதுதாங்க பண்ணி சீன படத்துல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த வேலை நான் பாத்துக்கிறேன். அதாவது அவரு வேலையை பாக்குறாரா, இவரு சினிமா இண்டஸ்ட்ரியை பாத்து போறாரா? என்னடா உங்களுக்கு என்ன
இங்க ஏற்கனவே நம்ம கதையே நாருது. எங்களை பார்த்தா நான் பைத்தகா இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், எஸ்கே இப்போ அங்க எதுக்கு அந்த பாத்ரூம் இது பண்றதுங்க? அது சரி, அங்க மோகனை பாத்துக்க சொல்லிட்டு போறாரு, அப்புறமா என்ன அது என்ன ஆச்சுன்னு தெரியல. மோகன் என்னதான் ஆனாரு பாத்ரூம்ல, இது என்ன பண்ணாரு? இல்ல, ஒருத்தரை அவரை போடுறீங்க, அவர் மெயினா எதனா ஒரு ரோல் பிளே பண்ணா கூட எனக்கு சந்தோஷம் தான். சும்மா பாத்ரூம்ல ஒரு டைலாக்காகுங்க. அதே மாதிரி டோனி டிஷர்ட்டை எத்தனை வாட்டி தான் காட்டுவீங்க? நீ தோனி ஃபேனாரு, அதுக்குன்னு இதே காமிச்சிட்டு இருப்பியா? ஏன்னா படத்துல கதையை அவங்க நம்பலையா? தோனி தான் நம்புறாங்க. டோனிய லாஸ்ட் நீ 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஐபிஎல் ஸ்டேடியம் தான், டோனி மியூசிக் தான், டோனி டிஷர்ட் தான், அஜித் டைலாக் தான், சரி அவ்வளவுதான் அங்க இருக்குது. சரிங்க, அது இருக்கட்டும். நான் உன்னேன்னு கேட்கறேன், தலைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ யார் ஃபேன் கேட்கறாருல்ல, உன்னை தலைன்னு சொல்றேன், எதுக்காக அப்படி சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது பயங்கர ட்விஸ்ட் இருக்குல்ல. அதுதான் டோனியோட ஓட்ஸ் வேணும், ஃபேன்ஸோட ஓட்ஸ் வேணும். அது இருக்குதுங்க. அதுல சண்டேல ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, அது நோட் பண்ணலையா? சண்டே வா, இன்னைக்கு சாட்டர்டே ஆச்சு. அந்த மாதிரி கோட்டு காமெடி பண்ணிடக்கூடாது சண்டேல. சரி சொல்லு. அதாவது சண்டை ஃபைட்ல சொல்றாப்புல, உடனே அதை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கான். யார் ஃபேனு? தலை ஃபேன் ஒன்று தலையில இடிக்கணுமா? தலையில ஆயிடுச்சு, தள்ளி விட்டுல போச்சு. தலையில எப்படி இடிக்குங்க தலை? புரிதா இல்லையா? எப்படி இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு. அதே மாதிரி காஸ்ட்டை பொறுத்த மட்டும் என்னது, எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ பேர் படத்துல. அதே மாதிரி இந்த பழைய இஎம்பித்துல பேரு சம்பளம்ன்ற மாதிரி அந்த பழைய ஆட்கள் எல்லாத்தையும் வைபவ், கீபவ், பிரேம்ஜி, அவங்களெல்லாம் படமே கிடையாது. அந்த கதைக்கு ஒட்டுதானா? ஒட்டுவே இல்லை. பிரேம்ஜி தான் வந்து கொள்கை பரப்பு செயலாளராங்க. ஆமா, அப்படிதான் கட்சியை பத்தி ஒரு சீன் ஒன்று வச்சு பாத்தீங்களா இல்லையா? நான் யார் கட்சியில இருக்கு தெரியுமா? பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சரி, கதைகளை விட்டுருவோம். அரசியல் வழியில பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீகோட் பண்றோம் நாங்க. அரசியல் டீகோட். அவர் போற கார் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டீகோட் பண்ணிருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தை டீகோட் சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ராவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் போற காரை எடுத்து நிறைய பேர் போட்டிருக்காங்க நம்பர் போர்டு. TN07 CM 2026. இல்ல நிறைய பேர் என்ன டீகோட் பண்றாங்கன்னா, 2026ல சிஎம் கேண்டிடேட், 2026ல சிஎம் கேண்டிடேட். பட் நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு டீகோட் ஒண்ணு பண்றோம். கண்டுபிடிச்சிட்டீங்க. விஜய் சார் எங்க நிப்பாரு, எந்த தொகுதியில நிக்க போறாருன்றதுக்கு அரசியல்வாதிகளே, திமுகல இருக்கிறவங்களே, அதிமுகல இருக்கிறவங்களே, பாஜகல இருக்கிறவங்களே, காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே கேட்டுக்கோங்க. விஜய் எங்க நிக்க போறாருன்றத டீகோட் பண்ணிட்டாரு. எஸ், TN07. அதுவும் திருவான்மியூர் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனு. சோ விஜய் எங்க நிக்க போறாரு? சோழிங்கநல்லூர் தொகுதி. சோ இப்பத்திய சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ யாருங்க? திமுக அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அப்படின்னு வந்து விஜய். ஆமா, அங்க வந்து ஏடிஎம்கேல பார்த்தனா KP கந்தன், அவரு தான் கேண்டிடேட்டா இருப்பாரு. சோ 2026ல ஃபைட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் மிஸ்டர் ஜோசப் விஜய், மிஸ்டர் அரவிந்த் ரமேஷ், மிஸ்டர் KP கந்தன். இந்த 3 பேர்ல யாரு? சோ மத்த தொகுதி ஆட்கள்லாம் பயப்பட தேவையில்ல. சோ அவர் வந்து ஒரு டீகோட் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் சோழிங்கநல்லூர்ல தான் நிக்க போறேன், ஏன்னா அவர் வீடே பார்த்தனா அந்த கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ள இருக்கு. ஆமா, ஈசிஆர் ரோட்ல இருக்காரு. பிளஸ் அவரோட கட்சி ஆபீஸும் அங்கதான் இருக்கு. பிளஸ் அவருக்கு ஈசிஆர்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸும் ஜாஸ்தியா இருக்காங்க. சோ சோழிங்கநல்லூர் தொகுதியை தான் விஜய் தேர்ந்தெடுக்கிறதா நமக்கு வந்து டீகோட் பண்ணி காட்டிருக்காரு. இதை யாருமே இது வரைக்கும் பிரேக் பண்ணல, நம்ம தான் சொல்லலாம். இது அதுக்கு மாதிரி பண்றவங்க. சோ இந்த முழு பெருமையும் வந்து அங்க வந்து விஜய் கட்சியில யார் நிக்க போறான்னு சொல்லிடணும்ல. அதான் யார் நிக்க போறா? விஜய் கட்சியியா? விஜய் கட்சியில விஜய் தான் நினைப்பாரு. ஒரு ஈசிஆர் சண்டை போட்டாரா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதெல்லாம் எப்படியா தருவாங்க? நீ வேற. விஜய் நிக்கும் போது அப்புறமா வாளுக்கு என்ன ஆயிடும்ன்ற மாதிரி தான் அது. சோ டீகோட் பண்ணியாச்சு, அதுதான் நடக்குது. படத்தை வந்து இப்போ ஒன் டைம் வாட்சபிள்ங்க, நான் தப்பு சொல்லல. ஒன் டைம் தாராளமா படத்தை பார்க்கலாம். ஆனா தயவு செஞ்சு ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ராஜதுரை பாத்துறாதீங்க. ஆமா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இந்த கோட்டை பார்த்துட்டு வேணா நீங்க ராஜதுரை படத்தை தாராளமா தைரியமா போய் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டிரெக்டர் மிஸ்டர் SAC அவர்களுக்கு நான் என் நன்றி தெரிவிச்சுக்கலாம். வெங்கட் பிரபு கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோட்டுக்கு கீழே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு SAC சார், அப்புறம் சோபா சந்திரசேகர் அப்படின்ட்டு நீங்க போட்டுடணும். அதை போடாம இருக்கிறது நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். சோ இந்த படம் பேர் கோட்டுங்க. படம் பார்த்தவங்களாம் போட்டுல வீட்டுக்கு போகணும். ஆடுங்க, நாங்க தான் ஆடுங்க, வேற என்ன பண்றது?